ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் வீடியோவில், இன்றைக்கி சின்னதாக ஒரு ஸ்டார் பார்க்க போகிறோம். நம்ம ஸ்டார் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். ஏற்கனவே ஒரு சின்னதாக ஒரு குட்டி பட்டம் செஞ்சோம். எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதோட சைஸு கூட கேட்டு நான் கெஸ் பண்ணுங்கன்னு சொல்லி வீடியோ கூட போட்டிருக்கோம். இப்போ இது எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். முதல்ல நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சின்ன சைஸுக்கு அளவுக்கு அளவு எடுத்து கோடு போட்டுக்கோங்க. சின்ன ஸ்கேல் வச்சு நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா இது நம்ம சின்ன வயசில் எங்கள் அக்கா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அது ரொம்ப வருஷம் இருக்கும். எப்படியும் நான் ஸ்கூல் படிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு இருக்கும் ஒரு 5 இல்லையே, கூட இருக்கும் போலையே, ஒரு 5 வருஷத்துக்கு மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இருக்கும்போது பார்க்கும்போது நம்ம இதெல்லாம் செஞ்சு சின்னதாக செய்வோம். ஸ்டார் செய்வோம், அப்புறம் பட்டை செய்வோம், அப்புறம் என்னமோ நிறையா செய்வோம். நான் மறந்து போச்சு. இப்போ தான் ஒன்று ஞாபகப்படுத்திகிட்ருக்கு. ஒன்று பண்ணிடலான்னு சொல்லி ஒரு சின்ன ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு வாட்டி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சின்னதாக ஸ்டார் செய்யலான்னு சொல்லிட்டு ஸ்கூல் படிக்கும்போது செஞ்சேன். அதுக்கப்புறம் இப்போ செய்யலான்னு சொல்லிட்டு செஞ்சுருக்கேன். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. ஏன்னா சின்ன வயசில் 90s கிட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். சின்ன வயசில் அவங்க விளையாண்ட பம்பரமாகவும் சரி, பட்டமாகவும் சரி, இல்லை சின்ன சின்ன ட்ராயிங்னாலும் சரி. என் ட்ராயிங் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது மக்களே. ஆனால் அந்தளவுக்கு எனக்கு வேறு தெரியாது. ஆனால் இருந்தாலும் ஓரளவு பண்ணுவேன். சரி, அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்கலையோ தெரில, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நான் கடையில் ஃப்ரீ டைமில் பசங்க பார்த்துக்குவாங்க. அந்த கேப்பில் நான் சின்னதாக பண்ணிகிட்டு இருந்தேன். நான் பட்டமும் நம்ம தான் செஞ்சோம். அது கையில் செஞ்சோம். அந்த வீடியோ போட்டிருந்தோம். அது மாதிரி இதுவும் ஸ்டாரும் ரொம்ப சின்ன சைஸ் மக்களே. அதிகபட்ச அளவு எப்படின்னா 2 இன்ச்சு. நம்ம விரல் சைஸில் 2 கோடு இருக்குல்ல, அவ்வளோதான் சைஸு. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு இன்ச்சுக்கு ஒவ்வொரு ஸ்டாரோட ரெக்கை இருக்குல்ல. 5 ஸ்டார் செய்வோம், 5 ரவுண்டு செய்வோம். அதில் 5 ஜாயின் பண்ணோன்னா நம்மளுக்கு ஸ்டார் வந்துடும். முதல்ல நம்ம தேவையான அளவுக்கு அளவு எடுத்து அதுக்கேற்ற மாதிரி நேக்காக அழகாக கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி அதை லைட்டாக பெண்டு கொடுத்து கொஞ்சம் பெண்ட் பண்ணி வச்சுட்டு வச்சுங்க. அழகாக நம்ம மடிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஏன்னா ரொம்ப சின்ன சைஸாக நம்மளால் கையில் மடிக்க முடியாது, கசங்கிடும். அதெல்லாம் கத்தி வச்சு அழகாக மடிச்சிட்டு இருக்கேன். ஏன்னா ரொம்ப நாளாக இது மாதிரிலாம் செய்யணும்னு ஆசை. ஏன்னா அந்த காலத்தில் நிறைய விஷயம் செஞ்சுருக்கோம். சின்னதாக செய்கிறது, கோலம் போடுறது, எல்லாமே பண்ணுவோம் ஒரு காலத்தில் ஆசைக்கு. இந்த ஞாபகம் இருந்தனால நம்ம இது பண்ணோம். இது பிடிச்சிருந்தா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. பழசெல்லாம் ஞாபகப்படுத்திகிட்ருக்கேன். வேறு என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்கேன். அதெல்லாம் கண்டிப்பாக சீக்கிரமாக எல்லாத்தையும் ஒன்றா போடுறேன். எனக்கு பிடிச்சனால இதை போட்டேன். அது எல்லாத்துக்குமே இது பிடிக்குமான்னு தெரில. ஏன்னா என்னென்னமோ வீடியோ போடுறாங்க ஆளுக்கு. எனக்கு வீடியோ போட தெரில. ஓப்பனாக சொன்னால் அதை நான் ஏதோ சாமி வீடியோ போட்டுட்ருந்தேன். அப்புறம் எனக்கு வேல் சேல்ஸுக்காக கொஞ்சம் போட்டுட்ருந்தேன். எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருந்தேன் வேல் சேல்ஸு. இது இப்போ சின்னதாக வீடியோ போடலான்னு பார்க்குறேன். நமக்கு அந்த டைமிங் இல்லை. கடையில் உட்காந்து பண்ணவும் இல்லை. சேனலில் பிடிச்ச அளவு நம்ம பொறுமையாக பண்ணுவோம்னு சொல்லிட்டு பிடிச்சதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்ருக்கேன். வரும் வீடியோக்களில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும்னு நினைக்கிறேன் எனக்கும். ஏன்னா நமக்கு கொஞ்சம் வெக்கமாகவும் இருக்குது, பேசவும் தெரில. இருந்தாலும் நம்ம பேசி ஏதோ போட்டுட்ருக்கோம். ஏதோ உங்கள் ஆறுதல் எனக்கும் தரீங்க, சப்போர்ட் தரீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது மாதிரி பீஸ் வச்சுருந்தா கட் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணோம்ல, அதை இப்போ எல்லாத்துக்கும் ஜாயிண்ட் அடிக்கணும். ஜாயிண்ட்டுக்கு லைட்டாக சின்னதாக கேப் விட்ருப்பேன். அதில் நம்ம எல்லாத்தையும் அழகாக ஜாயிண்ட் அடிச்சுக்கலாம். ஒரு சைஸை பார்த்துக்கோங்க. இதுதான் அதோட சைஸு. அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் ஜாயின் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். அழகாக ரவுண்டு மாதிரி ஒரு கேப் மாதிரி வந்துடும். அப்படியே எப்படி சொல்கிறது, கொஞ்சம் கும்மல் மாதிரி நீளமாக. அப்போ அதுலேயும் நம்ம மேலே ஜாயிண்ட்டுக்காக வச்சுருந்தா பீஸ் விட்டு வச்சுருப்பேன். அது எல்லா ஸ்டார் சேர்க்குறதுக்கு அது கரெக்டாக இருக்கும். அந்த ஸ்டார் சேர்க்குறதுக்கு மேலே அந்த சின்னதாக கேப் இருக்கும். அதில் நம்ம அதை சேர்த்து வச்சு அழகாக பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வீடியோவும் கையில் எடுத்துக்கிட்டு இதையும் எடுத்து பார்த்துட்டு பண்ணிகிட்டு இருந்தாலும் அதை சரியாக எடுக்க முடியல வீடியோ. இருந்தாலும் முடிந்தாலும் நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ 5 ஜாயின் பண்ண போகிறேன் பாருங்கள். ஜாயின் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ எங்கள் ஐயா இப்போ 5 ஜாயின் பண்ணிட்டேன்னா இப்படி தான் வந்துடும், உங்களுக்கு நீளமாக வந்துடும். இப்போ அடுத்து எல்லாத்தையும் விரித்து விட்டோன்னா அழகாக ஸ்டார் வந்துடும். லாஸ்ட்டாக ஜாயின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் விட்டு வச்சுருப்பேன். அதையும் ஜாயின் பண்ணிட்டோன்னா நமக்கு இப்படி அழகான ஸ்டார் வந்துடும், சின்ன ஸ்டார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இது மாதிரி செய்கிறதெல்லாம். அதனால் நான் எனக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ மக்களே. யாரோ நிறைய பண்ணுறாங்க. என்னால் அது முடிஞ்ச அளவு சின்ன சைஸு செஞ்சுருக்கேன். இதுக்கு சின்ன